அதே மாரி இப்போ சொல்றாங்க, பிக் பாஸ்ல போறாங்க, ஃபேம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃபே காணாம போயிடுது. அவங்க அங்க எங்கேயோ அப்ஸ்கண்ட் ஆயிடுறாங்க அப்படின்றாங்க. அது உண்மையா? மக்கள் வந்து என்னை பார்த்து தான் இருக்காங்க. 2022ல பிக் பாஸ்ல பார்த்துருப்பாங்க. 3 வருஷமா பார்க்குறாங்க. ஸோ நான் அப்படி தொலைஞ்சு போயிட்டேன்னு அது கேள்வி வந்து நீங்க தான் சொல்லணும். ஸோ இங்க பாருங்க பிக் பாஸ் மட்டும் இல்லங்க. உங்க ப்ரொஃபஷன நீங்க எப்படி கொண்டு போறது அது உங்க கையில மட்டும் தாங்க இருக்கு. ஏங்க நீங்க பிக் பாஸ்ன்னு பாயிண்ட் பண்றீங்க. அது ரொம்ப தப்புங்க. பிக் பாஸ்ன்றது உங்களுக்கு எனக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ குடுத்து எனக்கு ஒரு பெரிய வழி குடுத்த விஷயம். அந்த மாரிலாம் நான் கண்டிப்பா நெனைக்கல. மேபி அவங்க காணாம போறதுக்கு ரீசன் அவங்கள தான் இருப்பாங்க. மேபி அவங்க வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம, ப்ராப்பரான ப்ராஜெக்ட்ஸ் இல்லாம, ப்ராப்பரான விஷயம் இல்லாம இதாயிருப்பாங்க. அதே மாரி பிக் பாஸ் ஸ்கூல்ல போயிட்டு வந்து, வெளிய வந்து காணாம போற இந்த மாரி நெறைய விஷயம் நெறைய பேர் என்ன கேட்டுருக்காங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். பிக் பாஸ் ஸ்கூல்ல சப்போஸ் ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாள் டிராவல் பண்ணி உள்ள இருந்தாங்கன்னா, அவங்க மைண்ட் செட் கொஞ்சம் நார்மலைஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவங்களுக்கு. ஸோ தனியாவே ரூம்குள்ள ஒரு 10 நாள் இருந்து நீங்களே இருந்தீங்கன்னா கூட யார் கூடயும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டீங்க. ஸோ அவங்க உள்ள இருந்து வெளிய வந்தா தே வில் டேக் எ பிரேக் அதெல்லாம் பண்ண முடியும். அதே மாரி 10 நீங்க வந்தா 10 படம் ஹீரோவா நடிச்சாலும் ஒரு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுனா அந்த ஹீரோ காலி. ஸோ அவங்க டைம் அந்த மாரி இருக்கும். எல்லா டைமும் ஹீரோவா வாழ்க்கையில வாழ முடியாதுங்க. எல்லாமே அஜித் ஆக முடியாது, எல்லாமே விஜய் சார் ஆக முடியாதுங்க.